நிலையான வருமானம் தரக்கூடிய திட்டங்களில் முக்கியமானது கடன் பத்திரங்கள் மற்றும் கடன் மியூச்சுவல் ஃபண்டுகள். இந்த ரெண்டுல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள், இதில் கவனிக்க வேண்டியவை, இன்கம் டேக்ஸ், இது ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசம், இதெல்லாம் தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட், கடன் பத்திரங்கள். நிறுவனங்கள் மற்றும் மத்திய மாநில அரசுகள் அவங்களோட திட்டங்களை நிறைவேற்றுறதுக்காகவும் விரிவாக்க பணிகளுக்காகவும் மக்களுக்கு பணம் தட்டுறாங்க. இந்த மாதிரி திரட்டப்படுற பணத்துல கடன் சந்தை அப்படின்னு அழைக்கப்படுற டெப்ட் மார்க்கெட்டோட சூழ்நிலையை பொறுத்து வட்டி கொடுக்குறாங்க. இந்த கடன் பத்திரங்களுக்கு மெச்சூரிட்டி காலம் இருக்கும். அந்த மெச்சூரிட்டி பீரியட் முடிஞ்ச பிறகு நம்மளோட முதலீட்டு தொகை நமக்கு திரும்ப கிடைச்சிடும். இந்த கடன் பத்திரங்கள் நிறுவனங்கள் மூலமா வெளியிடப்படுது. இந்த பத்திரங்களை தொடர்ந்து வாங்க விற்க வசதியா ஷேர் மார்க்கெட்ல இருக்கிற பிஎஸ்சி மற்றும் என்எஸ்சில லிஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கடன் பத்திரங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. ஒரு சில நிறுவனங்கள் வெளியிடுற கடன் பத்திரங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த நிறுவனத்தோட ஷேராவே மாறிடும். ஒரு சில கடன் பத்திரங்கள்ல வட்டியானது நடுவில் எதுவுமே நமக்கு கிடைக்காது. அதோட மெச்சூரிட்டி பீரியட் முடியும் போது நமக்கு மொத்தமா கிடைக்கும். டெப்ட் மார்க்கெட்டோட வட்டி விகிதம் மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி கடன் வழங்குற கடன் பத்திரமும் இருக்கதான் செய்யுது. அடுத்ததா இதோட சிறப்பு அம்சங்கள். வழக்கமா பேங்க்ல இருக்க பிக்சட் டெபாசிட்டோட கடன் பத்திரங்கள்ல வட்டி அதிகமாக தான் இருக்கும். கடன் பத்திரங்கள்ல ஆரம்பத்துல என்ன வட்டி விகிதம் சொல்றாங்களோ அதே தான் நமக்கு கடைசி வரைக்கும் கொடுப்பாங்க. இதனால இது மூலமா நமக்கு ஒரு நிலையான வருமானம் கிடைக்கும். இன்வெஸ்டரோட தேவையை பொறுத்து மாதம் ஒரு வாட்டியோ அல்லது காலாண்டுக்கு ஒரு வாட்டியோ, அரையாண்டுக்கு ஒரு வாட்டியோ இல்லது வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இதுல வட்டி கிடைக்கும். பொதுவா அரையாண்டுக்கு ஒரு வாட்டி வட்டி கொடுப்பாங்க. கடன் பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல போட்ட முதலீடு அதோட முதிர்வு காலம் முடிகிற வரைக்கும் ரிஸ்கே இல்லாம பாதுகாப்பா இருக்கும். அதோட மதிப்பு குறையறதுக்கு சான்ஸே கிடையாது. ஒருத்தரோட போர்ட்போலியோல இருக்கிற ஒட்டுமொத்த ரிஸ்க இந்த கடன் பத்திரங்கள் முழுமையாக குறைச்சிருது. லிஸ்டா இருக்கிற கடன் பத்திரங்களை நாம எப்போனாலும் வித்துக்கலாம். அப்படி விற்கும் போது அதோட வேல்யூ அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு கேபிட்டல் கெயினும் சேர்ந்து கிடைக்குது. இந்த மாதிரியான கடன் பத்திரங்களை அடமானம் வச்சு நம்மளோட அவசர தேவைக்கு பேங்க்லயோ அல்லது பினான்ஸ் கம்பெனிலயோ நம்ம கடன் வாங்கிக்கலாம். அடுத்ததா கவனிக்க வேண்டிய விஷயங்கள். கடன் பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் வட்டி வீத ரிஸ்க் இருக்குது. டெப்ட் மார்க்கெட்டோட தேவையை பொறுத்து இந்த வட்டி வீதம் மாற்றத்துக்கு உட்பட்டது. உங்களுக்கு திடீர்னு பணம் தேவைப்படுச்சுன்னா நடுவில் அவங்க முதலீட்டை விற்க விரும்புனீங்கன்னா அதுக்கு விதிக்கக்கூடிய அபராத கட்டணங்களை தவிர்க்கிறதுக்காக 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை பிரித்து முதலீடு செய்கிறது நல்லது. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா வட்டி வீதம் அதிகரிக்கும் போது உங்களுக்கு எந்த கடன் பத்திரங்கள் சீக்கிரமாக முதிர்வடையுதோ அதை வித்துட்டு புதுசாக அதிகமாக வட்டி கொடுக்குற இன்னொரு கடன் பத்திரத்தில் முதலீடு பண்ணலாம். இதனால உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். அதே மாதிரி நடுவில் பணம் தேவைப்படுச்சுன்னா அபராதம் எதுவும் கட்டாமல் உங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போக முடியும். கடன் பத்திரங்களில் கடன் ரிஸ்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது கார்பரேட் பாண்ட் மற்றும் முனிசிபல் பாண்டுகளில் அவங்களோட அசல் தொகை மற்றும் வட்டி தொகை திரும்ப கிடைக்கிறதுல சிக்கல் வரலாம். இந்த மாதிரி சிக்கல்கள் கவர்மெண்ட் பாண்டில் கிடையாது. அதே மாதிரி ஒரு சில நிறுவனங்களின் கடன் பத்திரங்களை வெற்றி படமாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் நீங்கள் கடன் பத்திரங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண விரும்புனீங்கன்னா நல்ல அலசி ஆராய்ந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா முதலீடு பண்ணுங்க. அதுதான் கடன் சந்தை மியூச்சுவல் ஃபண்டுகள். முதலீட்டாளர்களிலிருந்து திரட்டப்படும் பணத்தை கவர்மெண்ட் பாண்ட் அப்புறம் பிரைவேட் பாண்ட் அப்படின்னு பிரித்து முதலீடு செய்கிறது தான் கடன் சந்தை மியூச்சுவல் ஃபண்டுகள் அப்படிம்பாங்க. அடுத்ததா இதோட சிறப்பு அம்சங்கள். இந்த கடன் ஃபண்டுகளை டெப்ட் மார்க்கெட்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிற ஃபண்ட் மேனேஜர்ஸ் தான் நிர்வாகம் பண்ணுவாங்க. கடன் பத்திரங்கள் மாதிரியே இந்த கடன் ஃபண்டுகளும் ஒருத்தரோட போர்ட்போலியோவை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கும் அதில் இருக்க ரிஸ்கை குறைக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி கடன் ஃபண்டுகளை நம்ம எப்போ வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். எப்போ வேணாலும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை விற்று பணமாக்கிக்கலாம். அடுத்ததாக கடன் பத்திரங்கள் வெர்சஸ் கடன் ஃபண்டுகள். கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ண பணம் எதுவும் கட்ட தேவையில்லை. ஆனால் கடன் ஃபண்டுகளில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் செலவு பண்ண வேண்டியிருக்கும். அது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற பேரில் எடுத்துப்பாங்க. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வருஷத்துக்கு 0.5லேருந்து 1% வரைக்கும் இருக்கும். கடன் பத்திரங்களை போலவே கடன் ஃபண்டுகளையும் கடன் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் கடன் ஃபண்டுகளில் பிரித்து முதலீடு செய்கிறதுனால இந்த ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி வட்டி வீத ரிஸ்க்கும் கடன் ஃபண்டுகளில் இருக்கதான் செய்யுது. ஆனால் கடன் பத்திரங்களோட கடன் ஃபண்டுகளில் இது கம்மியாக தான் இருக்கும். கடன் பத்திரங்களில் பெரும்பாலும் முதிர்வு காலம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் கடன் ஃபண்டுகளில் ஒரு வகையான ஃபிக்ஸட் மெச்சூரிட்டி பிளானுக்கு மட்டும் முதிர்வு காலம் இருக்கும். மற்ற ஃபண்டுகளுக்கெல்லாம் முதிர்வு காலம் கிடையாது. நம்மளோட தேவைக்கு எவ்வளோ காலம் வேணாலும் முதலீடு பண்ணிக்கலாம். அடுத்ததா இன்கம் டேக்ஸ். 2023 மார்ச் 31க்கு முன்னாடி வரைக்கும் கடன் ஃபண்டுகளில் 3 வருஷத்துக்கு மேற்பட்ட லாபத்துக்கு பணவீக்க சரிக்கட்டலுக்கு பிறகு 20% வருமான வரி கட்டினா போதும் அப்படிங்கிற நிலைமை இருந்துச்சு. ஆனால் இப்போ முதலீட்டு காலம் எப்படி இருந்தாலும் பிக்சட் டெபாசிட் மாதிரியே முதலீட்டாளர் எந்த வருமான வரி வரம்பில் வராரோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரி கட்ட வேண்டியிருக்கும். அதாவது புதிய வரி முறையில் 5%, 10%, 15%, 20%, அப்புறம் 30% இந்த மாதிரி வருமான வரி கட்ட வேண்டியிருக்கும். இதனால கடன் ஃபண்டுகள் முன்னாடி இருந்த கவர்ச்சியை இழந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரியான கடன் ஃபண்டுகளில்
மூலதன ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மூலமா நம்ம குறைவான வருமானம் வரி கட்ட முடியும். கடன் பத்திரங்களை பொறுத்த வரைக்கும் வட்டி வருமானம் இதர வருமானமா தான் எடுத்துப்பாங்க. இதுல முதலீட்டாளரோட வரி வரம்புக்கு ஏற்ற மாதிரி டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். இதுவே ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருந்தா நீங்க வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ள வித்துட்டீங்கன்னா அதோட லாபத்துக்கு உங்களோட வருமான வரி வரம்புக்கு ஏற்ற மாதிரி வரி கட்ட வேண்டியிருக்கும். ஆனா கடன் பத்திரங்கள் லிஸ்ட் ஆகலைன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே விற்றீங்கன்னா லாபத்துக்கு 10% வரைக்கும் வரி கட்டணும். 3 வருஷத்துக்குள்ள விற்றீங்கன்னா லாபத்துக்கு உங்களோட வருமான வரி வரம்புக்கு ஏற்ற மாதிரி வரி கட்ட வேண்டியிருக்கும். சப்போஸ் 3 வருஷத்துக்கு அப்புறமா விற்றீங்கன்னா லாபத்துக்கு 20% வரி கட்ட வேண்டியிருக்கும். டேக்ஸ் ஃப்ரீ பாண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுக்கு நீங்கள் வரி கட்ட தேவையில்லை. ஆனால் இதில் வருமானம் கம்மியாக தான் இருக்கும். அடுத்ததா எதில் முதலீடு செய்வது? கடன் பத்திரங்களில் நேரடியாக முதலீடு செஞ்சீங்கன்னா ரிஸ்க்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரடியாக முதலீடு செய்யும்போது அந்த கடன் பத்திரங்களுக்கு என்ன மாதிரியான குறியீடு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். AAA அப்படிங்கிற தர குறியீடு உள்ள பத்திரங்கள் ரொம்ப பாதுகாப்பானவை. கடன் பத்திரங்களில் நிறுவனங்கள் எப்போ வெளியிடுதோ அப்போ தான் நம்ம முதலீடு பண்ண முடியும். அதுவும் ஒரு வாட்டி தான் முதலீடு பண்ண முடியும். ஆனால் கடன் ஃபண்டுகளில் எப்போ வேணாலும் முதலீடு பண்ணிக்கலாம். மொத்த முதலீடு அப்புறம் SIP மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி கடன் ஃபண்டுகள்லையும் இன்வெஸ்டர்ட் இருந்து கலெக்ட் பண்ணுற பணம் எந்த மாதிரியான தர குறியீடு உள்ள கடன் பத்திரங்களில் முதலீடு செய்யுது அப்படிங்கிறத அலசி ஆராய்ந்து பார்க்கணும். கடன் பத்திர முதலீட்டில் அதோட ரிஸ்க்கு முழுக்க இன்வெஸ்டர் சார்ந்தே இருக்கும். ஆனால் கடன் ஃபண்டுகளை பொறுத்த வரைக்கும் அதில் ஃபண்ட் மேனேஜர் நிர்வாகம் பண்ணுறதுனால ரிஸ்க்குங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். பொதுவாக கடன் பத்திரங்களில் அதோட முதிர்வு காலம் முடிவுக்கு முன்னாடி பணத்தை எடுக்க முடியாது. அப்படியே எடுத்தீங்கனாலும் அதுக்கு அபராதம் கட்ட வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் மொத்த முதலீட்டையும் எடுக்க வேண்டியிருக்கும். கடன் பத்திரங்களோட முதிர்வு காலம் 3 ஆண்டுகளை தொடங்கி 10 வருஷம் வரைக்கும் இருக்கும். இதுவே கடன் ஃபண்டுகளில் முதலீட்டு காலம் 1 நாளில் ஆரம்பித்து 10 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கடன் பத்திரங்கள் மற்றும் கடன் மியூச்சுவல் ஃபண்டுகளில் வருமானம் அதிகமாக கிடைக்கும். குறைவான தரக்குறியீடு உள்ள ரிஸ்கான கடன் பத்திரங்கள் அதிகமான வருமானம் கொடுக்கும். இதை மாதிரி குறைவான தரக்குறியீடு உள்ள கடன் பத்திரங்களை முதலீடு பண்ணுற கடன் ஃபண்டுகள்லையும் வருமானம் அதிகமாக இருக்கும். கடன் பத்திரங்களில் குறைந்தபட்ச முதலீடு நிறுவனத்தை பொறுத்து 1000, 2000 அல்லது 10,000 இருக்கும். இதுவே கடன் மியூச்சுவல் ஃபண்டுகளில் நிறுவனத்தை பொறுத்து 100 ரூபாய், 500 ரூபாய், அப்புறம் 1000 ரூபாய் இந்த மாதிரி இருக்கும். இதனால் ஒருத்தரோட ரிஸ்க் எடுக்கும் திறன், முதலீட்டு காலம், நிதி இலக்கு, எதிர்பார்க்கிற வட்டி வருமானம் இதோட அடிப்படையில் கடன் பத்திரங்கள் அல்லது கடன் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு பண்ணலாம். அல்லது ரெண்டுலேயும் குறிப்பிட்ட அளவு பணத்தை பிரித்தும் முதலீடு பண்ணலாம். இதனால் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ரிஸ்க்கு கம்மியாகிறதோடு அதிகமான வருமானமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடன் பத்திரங்கள் மற்றும் கடன் மியூச்சுவல் ஃபண்டுகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம், இதற்கு சிறப்பு அம்சங்கள், இன்கம் டேக்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.